ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மிஸ் ஹிந்தி வித் ஜாய். இன்னைக்கு நம்ம வந்து அபவுட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, இதை பற்றி அதை பற்றின்னு சொல்லுவோம் இல்லையா, எதை பற்றி சொல்கிறது அப்படின்னு அதை பற்றி அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி வாக்கியங்களை பார்க்க போகிறோம். ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத. ஓகேங்களா, இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. உன்கே பாரே மே உஸ்னே கஹா அப்படிங்கிறது. உன்கே அப்படின்னாக்கா அவர்களை அப்படின்னு அர்த்தம். பாரேமே அப்படின்னாக்கா பற்றி, அவங்கள பற்றி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பற்றி அப்படிங்கிறதுக்கு தான் பாரேமே அப்படின்றது. உஸ்னே அப்படின்னாக்கா அவன் இல்லைன்னா அவள் ரெண்டுமே வரும். கஹா அப்படின்றது வந்து ஆ அப்படிங்கிற சவுண்டில் முடியறதுனால இது ஒரு ஆண் பாலை குறிக்குது அப்படின்றதுனால இந்த உஸ்னேங்கிறது அவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இங்கே உஸ்னே கஹா அப்படின்றது அவன் சொன்னான், அவன் கூறினான் அப்படின்றதுக்கு. இதே இங்கே கஹி அப்படின்னு போட்டு ஈ சவுண்டோட முடிஞ்சதுன்னா அது ஒரு பெண்பாலை குறிக்குங்கிறதுனால இந்த உஸ்னே அப்படிங்கிற வார்த்தை வந்து அவள் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துவோம் இங்கே. ஓகேங்களா, இப்போ பாருங்க. உன்கே பாரேமே உஸ்னே கஹா, அவர்களை பற்றி அவன் கூறினான் அப்படிங்கிறது. ஓகேங்களா, he said about them அப்படின்றதுக்கு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இஸ்கே பாரேமே பத்தாவோ அப்படிங்கிறது. இஸ்கே அப்படின்னாக்கா இதை, பாரேமே அப்படின்றது பற்றி, பத்தாவோ அப்படிங்கிறது சொல். இது பத்தாவோ அப்படிங்கிறது நம்ம ஈக்குவல் ஏஜில் இருக்கவங்களையோ இல்லை நம்மளை விட சின்னவங்களா இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு சொல்லுவோம் பத்தாவோ அப்படிங்கிறது. இதே பெரியவங்களா இருந்தாங்கனாக்கா பத்தாயியே அப்படின்னு ஈயே போட்டு சொல்லுவோம் இல்லையா, பத்தாயியே அப்படின்றது. இஸ்கே பாரேமே பத்தாயியே அப்படின்னாக்கா இதை பற்றி சொல்லுங்கள். இஸ்கே பாரேமே பத்தாவோ அப்படின்னாக்கா இதை பற்றி சொல் அப்படின்றது. ஓகேங்களா, டெல் அபவுட் திஸ். அடுத்தது பாருங்க. யஹ் கஹானி பிரக்ருதி கே பாரேமே ஹே அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா யஹ் அப்படிங்கிறது இந்த அப்படின்னு அர்த்தம். கஹானி அப்படின்னாக்கா கதை, பிரக்ருதி அப்படின்னாக்கா இயற்கை, கே பாரே மே அப்படின்னாக்கா பற்றி, இதை பற்றி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணுறது. இங்கே வந்து கே பாரே மே அப்படின்னு பண்ணும்போது இயற்கையை பற்றி அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, ஹே அப்படின்னு பாரே மே ஹே அப்படின்னு சொல்லுவோம், பற்றியது அப்படின்னு நம்ம தமிழில் முடிப்போம். இப்போ பாருங்க. யஹ் கஹானி பிரக்ருதி கே பாரே மே ஹே, இந்த கதை இயற்கையை பற்றியது அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகேங்களா, திஸ் ஸ்டோரி இஸ் அபவுட் நேச்சர். அடுத்தது பாருங்க. கிஸ்கே பாரேமே பத்தா ரஹி ஹே அப்படின்றது. அதாவது கிஸ்கே அப்படின்னாக்கா யாரை அப்படின்னு அர்த்தம், யாரை. பாரேமே அப்படின்னாக்கா பற்றி, யாரை பற்றி, கிஸ்கே பாரேமே. பத்தா அப்படின்னாக்கா சொல்லு இல்லைன்னா பேசு, ரெண்டுமே பயன்படுத்தலாம். ரஹி ஹே அப்படின்னாக்கா அந்த ஹி அப்படிங்கிறது இப்போ ஒரு பெண்பாலை குறிக்குங்கிறதுனால ரஹி அப்படின்றது பெண்பாலுக்கு சொல்லுவோம். ரஹா அப்படின்னாக்கா ஆண் பாலுக்கு சொல்லுவோம். ஓகேங்களா, பத்தா ரஹி ஹேனாக்கா பேசுகிறாள், இப்போ பேசிக்கிட்டே இருக்கிறது இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில், அதுக்கு பத்தா ரஹி ஹே அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு பையனா இருந்தாக்கா பத்தா ரஹா ஹே, சொல்கிறான், அவன் யாரை பற்றி சொல்கிறான் இப்போ அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதுக்கு ரஹி ரஹா இது ரெண்டுமே பயன்படுத்துவோம். ஓகேங்களா, ஆண் பாலுக்கு ரஹி, ஆண் பாலுக்கு ரஹா, பெண் பாலுக்கு ரஹி. பத்தா ரஹா ஹே அப்படின்னா சொல்றான், பத்தா ரஹி ஹேனாக்கா சொல்றாள், பேசுகிறாள் அப்படின்னு அர்த்தம். அவள் யாரை பற்றி பேசுகிறாள் அப்படின்றது. ஓகேங்களா, கிஸ்கே பாரே மே பத்தா ரஹி ஹே அப்படின்றது. ஹூ இஸ் ஷீ டாக்கிங் அபவுட். இந்த ரஹி ஹே அப்படின்னு இங்கே வர்றதுனால பெண்பாலை குறிக்கிறதுனால இங்கே நம்ம அவள் அப்படிங்கிறத இங்கே போடுறோம். ஓகேங்களா, இங்கே ரஹா போட்டாக்கா அவன் அப்படின்னு இங்கே வந்துடும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க. அப்னே ஜீவன் கே பாரே மே சோச்சோ அப்படின்றது. அதாவது உன் வாழ்க்கையை பற்றி யோசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக சொல்கிறது. இப்போ பாருங்க. அப்னே அப்படின்னாக்கா உன்னுடைய இல்லைன்னா தன்னுடைய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக. நீ உன் வாழ்க்கையை பற்றி யோசின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு சொல்கிறது. அப்னேனா தன்னுடைய. ஜீவன் அப்படின்னாக்கா வாழ்க்கை, கே பாரேமே அப்படின்னாக்கா பற்றி, சோச்சோ அப்படின்னாக்கா யோசி அப்படின்னு அர்த்தம். உன் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு அப்னே ஜீவன் கே பாரேமே சோச்சோ, திங்க் அபவுட் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தாதா சப் குச் கே பாரேமே ஜான்தே ஹே அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா தாதா அப்படின்னாக்கா தமிழில் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம்.
சப் அப்படின்னாக்கா எல்லாமே, சப் குச் அப்படின்னாக்கா எல்லாமே, அனைத்தையும் அப்படின்னு சொல்றதுக்கு சப் குச் அப்படின்றது. கே பாரேமே அப்படின்னாக்கா பற்றி அப்படின்னு அர்த்தம். ஜான்தே அப்படின்னாக்கா தெரிவது, நம்மளுக்கு தெரிவதுன்னு இருக்குது இல்லையா, அதுக்காக சொல்றது ஜான்தே. இப்போ ஃபுல்லாக சொல்லும்போது தாத்தா தாதா சப்குச் கே பாரேமே ஜான்தே ஹேன் அப்படின்னு சொல்லும்போது தாத்தாவுக்கு அனைத்தையும் பற்றி தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு ஆயிடும். ஓகேங்களா, ஜான்தே ஹேன்னாக்கா தெரியும் சேர்த்து சொல்லும்போது. வெறும் ஜான்தே அப்படின்னாக்கா தெரிவது, ஜான்தே ஹே அப்படின்னாக்கா தெரியும், சப்குச் கே பாரேமே நாக்கா அனைத்தையும் பற்றி இல்லைன்னா அனைத்தை பற்றி, தாத்தா அப்படின்னு சொல்றதுக்கு தாதான்னு சொல்லுவோம். சென்டென்ஸ்ல சொல்லும்போது தாத்தாவுக்கு அப்படின்னு ஆயிடும். ஓகேங்களா, கிராண்ட்பா நோஸ் அபவுட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, खुद के बारे में लिखा அப்படின்றது. அதாவது நான் என்னை பற்றியே நான் எழுதினேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னை பற்றியே நானே எழுதிக்கிட்டேன் அப்படின்றதுக்கு அதுக்கு சொல்கிறது குத் அப்படின்னாக்கா தன்னை பற்றியே, நம்மளை பற்றியே நம்மளே எழுதுறது, அதுக்கு சொல்கிறதுக்கு குத் அப்படின்னாக்கா தானே. இங்கே வந்து கேஹெச் பார்த்தீங்கன்னாக்கா கேப்ஸில் போட்டிருப்ப கூ அப்படி சொல்லுங்கள். சாதாரணமாக கூ சொல்லுமா, கூ அழுத்தி சொல்லணும். ஓகேங்களா, खुद के बारे में அப்படின்றது. கே பாரேமேன்றது பற்றி, லிக்கா அப்படின்னாக்கா எழுதினேன் அப்படின்னு சொல்றதுக்கு. லிக் அப்படின்னாக்கா எழுது, லிக்கா அப்படின்னாக்கா எழுதினேன். இது ஒரு ஆண்பால் சொல்றதுனால லிக்கா அப்படின்றது ஆள முடியும். இதே ஒரு பெண்பால் சொன்னாக்கா லிக்கி அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, எழுதினேன் அப்படின்றது தமிழில் ரெண்டுத்துக்குமே அதே தான், ஒரு வித்தியாசம் தெரியாது. எழுதினேன்றது ஒரு பெண்பாலும் சொல்லுவாங்க, ஆண்பாலும் சொல்லுவாங்க. ஹிந்தியில் வந்து லிக்கா ஆன்னு முடிஞ்சதுனாக்கா ஒரு ஆண்பால், ஈ முடிஞ்சதுன்னா பெண்பால். ஓகேங்களா, இப்போ பாருங்க, खुद के बारे में लिखा தன்னை பற்றி எழுதினேன் அப்படின்றதுக்கு. ஓகேங்களா, wrote about myself. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா घर के बारे में विचार आया அப்படின்றது. இப்போ பாருங்க, இங்கே घर அப்படிங்கிறதுல ஜிஹெச் போட்டிருப்ப கேப்ஸில் घ சொல்லணும். சாதாரணமாக கன்னு சொல்லாமல் அழுத்தி சொல்லணும், घ அப்படின்ட்டு. ஓகேங்களா, घर அப்படின்னாக்கா வீடு, கே பாரேமே அப்படின்னாக்கா அதை பற்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பற்றின்றதுக்கு. விசார் அப்படின்னாக்கா சிந்தனை அப்படின்றதுக்கு தான் விசார் சொல்லுவோம். ஆயா அப்படின்னாக்கா வந்தது அப்படின்றதுக்கு. ஓகேங்களா, வீட்டை பற்றிய சிந்தனை வந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ பாருங்க, घर के बारे में विचार आया, thoughts came about home அப்படின்றதுக்கு. ஓகேங்களா, இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, சப்னா நௌக்கரி கே பாரே மே தா அப்படின்றது. அதாவது என் கனவு வந்து வேலை சம்பந்தமாக இருந்தது, வேலையை பற்றி இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கனவு கண்டாக்கா அதுக்கு சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சப்னா அப்படின்னாக்கா கனவு அப்படின்னு அர்த்தம். நௌக்ரி அப்படின்னாக்கா வேலை, ஜாப் அப்படின்னு சொல்கிறதுக்கு. கே பாரேமே அப்படின்றது பற்றி. தா, இந்த தாங்கிறது டிஹெச் கேப்ஸில் போட்டிருப்ப அழுத்தி சொல்லணும், தா அப்படின்னு. ஓகேங்களா, அப்படின்னாக்கா இருந்தது. இப்போ பாருங்க, சப்னா நௌக்கரி கே பாரே மே தா, கனவு வேலையை பற்றி இருந்தது அப்படின்றதுக்கு. ட்ரீம் வாஸ் அபவுட் தி ஜாப் அப்படின்னு சொல்றதுக்கு. அடுத்தது பாருங்க, தேஷ் கே பாரே மே ஏக் கவிதா அப்படின்றது. அதாவது நாட்டை பற்றிய ஒரு கவிதை அப்படின்னு சொல்றதுக்கு. தேஷ் அப்படின்னாக்கா தேசம், நம்ம தமிழ்ல தேசம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஹிந்தியில தேஷ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா நாடு. ஓகேங்களா, ரெண்டுமே தேசம் நாடு ரெண்டுமே தேஷ் அப்படின்றதுக்கு பயன்படுத்துவோம். நாடு. கே பாரேமே அப்படின்றது பற்றி அப்படின்னு வந்துடும். இந்த பற்றின்னு வரும்போது இந்த நாட்டை பற்றி அந்த ஐயோட சேர்த்து வந்துடும், நாட்டை பற்றி அப்படின்னு வரும். வெறும் தேஷ்னாக்கா நாடு இல்லைன்னா தேசம்தான். ஆனால் இங்கே சென்டென்ஸில் பயன்படுத்தும் போது அடுத்தது பற்றின்னு வரும்போது நாட்டை பற்றி அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஏக் அப்படின்றது ஒரு, கவிதா அப்படின்னாக்கா கவிதை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ பாருங்க, தேஷ் கே பாரேமே ஏக் கவிதா அப்படின்னு சொல்லுவாங்க, நாட்டை பற்றிய ஒரு கவிதை அப்படின்னு சொல்றதுக்கு. a poem about the country அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகேங்களா, இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, इसके बारे में कितने बार बताऊं அப்படின்றதுக்கு. நான் எத்தனை தடவை இதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, சலிச்சு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. நிறைய தடவை சொல்லி சொல்லி கேட்கல, திருப்பி திருப்பி அதையே சொல்லணும்னா சலிப்போம் இல்லையா, அதுக்கு சொல்கிறது. இப்போ பாருங்க, இஸ்கே அப்படின்னாக்கா இதை, பாரேமேன்றது பற்றி, இதை பற்றி. இஸ்கே பாரேமே. கித்தனே பார் அப்படின்னாக்கா எத்தனை முறை, கித்தனேனாக்கா எத்தனை, பாருங்கிறது முறை, கித்தனே பார் அப்படின்னாக்கா எத்தனை முறை. பத்தாவும் ஊங்கிறது இங்கே வந்து இந்த இன்னும் வந்து சைலண்ட். ஓகேங்களா, ஊ அப்படின்னு சவுண்ட் வரணும், பத்தாவும் அப்படின்றது.
சொல்கிறது இல்லைன்னா சொல்வது எத்தனை தடவை உங்ககிட்ட இதை சொல்கிறது இதை பற்றி அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதுக்காக பத்தாவும் அப்படின்றது சொல்வது அப்படின்றதுக்கு. இப்போ பாருங்கள், இஸ்கே பாரேமே கித்னே பார் பத்தாவும் அப்படின்னு கேட்பாங்க. இதை பற்றி எத்தனை தடவை சொல்கிறது, எத்தனை முறை சொல்கிறது அப்படின்றதுக்கு. ஓகேங்களா, ஹவு மெனி டைம்ஸ் டு சே அபவுட் திஸ் அப்படின்றதுக்கு. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீட்மெண்ட் கே பாரேமே ஜான்காரி ஹே கியா அப்படின்றது. இப்போ நீங்கள் எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்கிட்ட ஏதோ உடம்பு சரியில்லைன்னு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கேட்பாங்க இல்லையா, நீங்கள் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எங்கெங்கெல்லாம் எடுத்தீங்கன்ற அந்த தகவலாம் இருக்கா அவங்கக்கிட்ட, அது காமிங்க, ரிப்போர்ட்ஸ்லாம் காமிங்கன்னு கேட்பாங்க இல்லையா, அதுக்கு இந்த சென்டென்ஸை பயன்படுத்துவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இங்கிலீஷ் வேர்டு, கே பாரேமே அப்படின்றதுக்கு பற்றி, ஜான்காரி அப்படின்னாக்கா தகவல், இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஹே கியா அப்படின்னாக்கா இருக்கிறதா அப்படின்னு கேட்கறதுக்கு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கே பாரேமே ஜான்காரி ஹே கியா அப்படின்னு கேட்குறது, ட்ரீட்மெண்ட்டை பற்றி தகவல் இருக்கிறதா அப்படின்னு கேட்கறதுக்கு. ஓகேங்களா, டு யூ ஹேவ் எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இது எல்லாமே ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸோ சஜஷன்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.